திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு அபாயம் குறித்து வல்லுநர் குழு இன்று ஆய்வு செய்தது. இந்த குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையிலேயே பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிய தகவல்கள் இவை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் தொடர் கனமழையால் கடந்த 1ஆம் தேதி மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியது. பலத்த மழை காரணமாக அண்ணாமலையார் மலையில் 5ற்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதோடு பாறைகள் ஆங்காங்கே மரத்தில் தொங்கிக் கொண்டும் விழும் அளவிற்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பக்தர்கள் செல்லும் பெரும்பாதை பகுதியில் 800 மீட்டர் அளவிற்கும் கொப்பரை செல்லும் பாதையில் 100 மீட்டர் அளவிற்கு மண் சரிவு ஏற்பட்டு உள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் வருகிற 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கார்த்திகை தீப திருவிழா அன்று 2500 பக்தர்களை மட்டும் மலையேற அனுமதிக்கலாமா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி வருகிறது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மலையின் தன்மை குறித்து அண்ணா பல்கலைக்கழக மண்ணியல் துறை தலைவர் பிரேமலதா உள்ளிட்ட 8 பேர் கொண்ட குழு அண்ணாமலையார் மலையை ஆய்வு செய்தனர். இதனிடையே வல்லுநர் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். ஏற்கனவே அங்கே மேலே கொப்பரை ஏற்றுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜியாலஜி கமிட்டியுடைய அறிக்கை வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு அவர்களுடைய அறிக்கையை பொறுத்து என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு பெற்று வெளியிடப்படும். வல்லுநர் குழு ஆய்வு முடிந்துள்ள சூழலில் பக்தர்கள் மலையேற அனுமதிப்பது குறித்து விரைவில் முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது. செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கும் கூடுதல் தகவல். ஆய்வறிக்கையை நாளை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் உரிய முடிவுகளை தமிழக அரசு எடுக்கும் என்றும், குறிப்பாக மகாதீபத்தன்று பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்களா என்பது தெரிய வரும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் மலையின் மண் மாதிரிகள் மற்றும் பாறைகளை சேகரித்து சென்று ஆய்வுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். பிரியா, தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.